வணக்கம். இன்னைக்கு கம்பெனி லால முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஏப்ரல் 2024 25 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏப்ரல் 2025 கொஸ்டின் இது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் கம்பெனி? ஸோ கம்பெனி அப்படின்ற பொழுது இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா ஹேவிங் செப்பரேட் லீகல் என்டிட்டி, பர்பெச்சுவல் சக்சஷன் அண்ட் காமன் சீல் அண்ட் லிமிடெட் லைபிலிட்டி. பார்ட்னர்ஷிப்னா என்ன? ஸோ இட்ஸ் அ ரிலேஷன் பிட்வீன் த பர்சன்ஸ். ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறதோ, பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கோ, கேரிட் ஆன் பை ஆல் ஆர் ஆக்டிங் இட்ஸ் ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் யர் பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கவர்மெண்ட் கம்பெனி? ஸோ கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றது 51% ஆஃப் த பெய்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இஸ் ஹெல்டு பை த கவர்மெண்ட். அதுதான் வந்து கவர்மெண்ட் கம்பெனி. அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டாக்குமெண்ட் கண்டெய்னிங் த ரூல்ஸ் ஃபார் த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி அஃபேர்ஸ். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். அப்படின்னா என்னன்னாக்கா, இட்ஸ் அ ப்ரிலிமினரி ப்ராஸ்பெக்டஸ் filed with SEBI before issue without complete price and allotment details. Next, what do you mean by final dividend? It is declared by the board after accounts are prepared based on the profit for the year. Company auditor na yaru அப்படின்னா, he is a qualified chartered accountant appointed to independently examine and report on financial statement. What is special resolution? It's one passed by 75% majority of the members voting in person or proxy duly convened meeting. Who is the director? Director is an individual appointed on company's board to manage affairs and exercise powers on behalf of the shareholders. What is director illa? Who is director? What is mean by remuneration of managerial personnel? It is a remuneration includes salary, perks, communication paid to, that is commission paid to directors approved by the shareholders. Then winding up of the company na enna? It's closing the business. அதுதான் winding up of the company. அதே மாதிரி கான்ட்ரிபியூட்டர்னா யாரு? liable to contribute to the company assets during the winding up of the company. கம்பெனி டிசால்வ் ஆகும்போது, வைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அடுத்தது டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கம்பெனி அண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ என்னென்ன ஃபார்மேஷனில் பார்த்தோன்னா, கம்பெனி ரெஜிஸ்டர் ஆன த கம்பெனிஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் வந்து அக்ரிமெண்ட் ஒன்லி. லைபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா லிமிடெட், பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட். லீகல் என்டிட்டி, கம்பெனி வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி, பார்ட்னர்ஷிப் நோ செப்பரேட் லீகல் என்டிட்டி. ட்ரான்ஸ்ஃபர் டு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனி ஷேர்ஸ் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள், பார்ட்னர்ஷிப் நீட்ஸ் கன்சென்ட். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கம்பெனியில் மேக்ஸிமம் 200, ப்ரைவேட்டில் பார்ட்னர்ஷிப்பில் மேக்ஸிமம் 50. State the document required for getting the certificate of incorporation. Certificate of incorporation, இன்கார்பரேஷன்னாக்கா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சர்டிஃபிகேட், அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், டிக்ளரேஷன் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் பை ப்ரொஃபஷனல், டீட்டெயில்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், ப்ரூஃப் ஆஃப் நேம், அவைலபிலிட்டி அண்ட் ஃபீ பேமெண்ட். Next, discuss the secretarial duties in connection with allotment of shares. File board resolution for allotment within 30 days, issue allotment letters and share certificates within 2 months, maintain the register of members and update within 7 days. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா secretarial duties in connection with allotment of shares. Next, what are the functions of the National Company Law Tribunal? ஸோ இங்கே வந்து adjudicate company incorporation, winding up, operation mismanagement cases, approve mergers, amalgamation, compromises. Here insolvency matter under IBC, appoint liquidator and oversee liquidation. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதி ஆகணும். ஒன்லி கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கு. டிஸ்கிரைப் அபவுட் த கிரெடிட்டர்ஸ் வாலண்டரி வைண்டிங் அப். மெம்பர்ஸ் பாஸ் ஒன்லி ஆர்டினரி ரெசல்யூஷன் ஃபார் வாலண்டரி வைண்ட் அப். கிரெடிட்டர் அப்பாயிண்ட் லிக்விடேட்டர். கிரெடிட்டர்ஸ் மீட்டிங் ஹெல்ட் வித்தின் 14 days டு கன்ஃபார்ம் த லிக்விடேட்டர். அதே மாதிரி கண்டினியூஸ் அன்டில் த அசட் எக்ஸாஸ்டட் அண்ட் கம்பெனி டிசால்வ்டு. அதே மாதிரி பார்ட் சி கொஸ்டினில் describe the various kinds of companies. Companies by incorporation, companies by liability, companies by number of members, companies by control, companies by function. இது வந்து பார்ட் சி கொஸ்டின் அப்படின்ற பொழுது 10 marks. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலாபரேட்டாக எழுதணும். லிஸ்ட் அவுட் த கான்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஷேர் கேபிட்டல் டிவிஷன், அலாட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்மிஷன் ரூல்ஸ். அதே மாதிரி டைரக்டரோட அப்பாயின்மெண்ட், பவர், ப்ரெசிடிங்ஸ். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் அக்கௌண்ட், ஆடிட், பாரோயிங் பவர்ஸ் எக்ஸெட்ரா. எக்ஸ்பிளைன் த கைண்ட்ஸ் ஆஃப் மீட்டிங். என்னென்ன மீட்டிங் நடக்கும் அப்படின்னா, ஸ்டாட்யூட்டரி மீட்டிங், இது வந்து 6 months கம்பெனி ஆரம்பித்த உடனே. ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் ஒரு தடவை
அதுவும் வந்து 15 மந்த்ஸ் கேப்பில் பண்ணிடணும். எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் வந்து எதனா அர்ஜென்ட்டாக ஸ்பெஷலாக எதனா பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். கிளாஸ் மீட்டிங்ஸ் அப்படின் போது ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுற மீட்டிங் வந்து கிளாஸ் மீட்டிங். போர்ட் மீட்டிங் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர்ஸ் பிஸ்னஸோட பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங் இது. இது வந்து ஒரு வருஷத்தில் 4 தடவை மினிமம் பண்ணி ஆகணும். மென்ஷன் த மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவங்க வந்து நேம்ட் இன் ஆர்டிகல்ஸ் ஆர் பை MOA மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். பை ஷேர் ஹோல்டர்ஸால் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும். ஆர்டினரி ரெசல்யூஷன் பை போர்டால் அட்மிட் பண்ணுறவங்க அடிஷ்னல் ஆல்டர்னேட் நாமினி டைரக்டர்ஸ். தென் பை ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாக. ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக் இஃப் வேக்கன்சி நாட் ஃபில் அதர்வைஸ் ரெசல்யூஷன். வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் ஃபார் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி பை ட்ரிபியூனல். அதுக்கப்புறம் வந்து வாலண்டரி வைண்டிங் அப். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத ஷார்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து செக்ஷன் சி அப்படின்றதுனால நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத உங்களோட அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி ஏப்ரல் 2025 வந்த கம்பெனி லாவோட கொஷின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் போட்டிருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட்.